வணக்கம், என் பேர் அக்ஷயா. நான் 5 வருஷமாக வருகிறேன். இன்றைக்கு இங்கே ஆரம்பித்தோமோ அன்றைக்கு முதல் அட்மிஷனாக நான் வந்து வந்தால் உடல் மனம் ஆன்மா ஒருங்கிணைந்தெல்லாம் அது இந்த முக்கிய அடிப்படை. அதில் நாங்கள் யோகா செய்ய 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 எங்கள் இந்த உடலும் வந்து நல்ல மாதிரி மனம், அதாவது இறைவன்பால் நாங்கள் செல்ல என்னுடைய யோகா தொடங்கினான். அதனால் நிறைய நன்மை இருக்குது. உடல் மனம் ஆன்மா சேர்ந்தது தான் யோகம் பண்ணுறது. யோகா கலைகிறதால வந்து எதிர்மறை எண்ணங்கள் மறையும். மனதில் வந்து அப்படியே ஒரு சஞ்சலங்கள் வந்தாலும் இந்த யோகாவுக்கு கிளாஸுக்கு வந்து போகிறதாலே அதில் எனக்கு நிறைய நன்மை இருக்குது. அதால் ஹாய் ஹலோ வெல்கம் டு நம்ம தமிழ் ஊடகம் யூடியூப் சேனல் மெம்பர்ஸ். எல்லோரும் எப்படி சுகமாக இருக்கீங்களா? நான் நல்ல சுகமாக இருக்கேன். எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நிகழ்வுகளை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வரதில்லை. ஒரு மும்முரமாக எடுத்துக்கொள்ளாத ஒரு துறை ஒன்று இருக்கின்றது, யோகா. அது வந்து எங்களுடைய மனதிற்கும் உடலிற்கும் வந்து மிகுந்த ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இப்போ இருக்கின்ற இளம் பிள்ளைகள் சரி, இளம் யுவதிகள் சரி, இந்த யோகா பயிற்சியை மேற்கொள்வதும் இல்லை, அது சம்பந்தமான விளக்கங்களை கேட்பதும் இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்திலும் கூட ஒரு வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம்.
battery, please charge.
வணக்கம், என் பேர் அக்ஷயா. நான் 5 வருஷமாக வருகிறேன். நான் செஞ்ச இடம் வந்து உதயசூரியன், யாழ்ப்பாணம், கொழும்பு. நான் தங்கப்பதக்கம் எடுத்தேன். யோகாக்கு நீங்கள் எவ்வளோ நாள் வரீங்க? 5 வருஷம். 5 வருஷம் வரீங்களா? இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? 10. 10 வயசு. அப்போ 5 வயசுல இருந்தீங்கன்னா 5ஆம் ஆண்டு அப்படின்னா இன்னும் சின்ன வயசுலேருந்து வரீங்களா? சரி, நீங்கள் வேறு இடத்துல போய் என்னென்ன பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? தங்கப்பதக்கம் தங்கப்பதக்கம் மட்டும் எப்போ எடுத்தீங்க? 2023. எங்கே வந்தவங்க? கொழும்பு. சரி, நீங்கள் இந்த யோகாவுக்கு வரதால உங்களுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கா இல்லை அம்மாவோட கட்டுப்பாடில் கட்டாயத்தில் வரீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கா? சரி, அப்போ நீங்கள் ஒரு வருங்காலத்தில் ஒரு பெரிய யோகா ஆசிரியராக இருக்கீங்க. இப்போ யோகா ஆசிரியர் வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? நான் யோகா செய்கிறேன். யோகா கல்லூரியில் அமைச்சு பயிற்சி வைப்பீங்க அப்படி தானே? சரி, அப்போ உங்களை நாங்கள் மிக விரைவில் ஒரு ஆசிரியராக தெரிவிப்போம். சரியா? சரி, பாய். என் பேர் நந்தினி. நான் வந்து 2017 யோகா இன்றைக்கு இங்கே ஆரம்பித்தோமோ அன்றைக்கு முதல் அட்மிஷனாக நான் வந்து சேர்ந்தேன். அண்டையிலேருந்து இந்த வரைக்கும் பயிற்சிகள் செய்து கொண்டான் இருக்கிறேன். எல்லோரும் நினைப்பினம் உடம்பு கணக்கவாக இருந்தால் அவைகளால் குனிய முடியாது, நடக்க முடியாது, ஆசனங்கள் வடிவாக செய்ய முடியாதுன்னு நினைப்பினம். ஆனால் அது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. உடல் எவ்வளோக்கு எங்களுக்கு ஒத்துழைக்குது அந்தளவுக்கு நாங்கள் ஆசனம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இது வந்து ஆனந்த யோகாலயான்றது வந்து உடலுக்கு மட்டும் பயிற்சி கிடையாது, மனசுக்கும் சேர்ந்த பயிற்சி. மனசளவில் நாங்கள் எங்களுக்கு ஒரு வருத்தம் இது வரைக்கும் இல்லை. மனசளவில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். தவறாமல் இந்த கிளாஸுக்கு வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் இதை எல்லாருக்கும் கொண்டு செலுத்தணும். எல்லாரும் இதை அறிஞ்சு வந்து நல்ல உடற்பயிற்சிகள் செய்து எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணுமன்றதான் எங்களோட நோக்கம். வணக்கம். சந்திரபோஸ் அமிர்தவதனா, வல்வெட்டித்துறை சோர வீதியில் வசிக்கிறேன். நான் 60 வயசில் யோகா பயில வந்தேன். நான் இன்றைக்கு 7 வருஷமாச்சு யோகா பயில வந்து. யோகம் என்றால் உடல், மனம், ஆன்மா ஒருங்கிணைந்தெல்லாம் அது இந்த முக்கிய அடிப்படை. அதில் நாங்கள் யோகா செய்ய எங்கள் இந்த உடலும் வந்து நல்ல மாதிரி, மனம் அதாவது இறைவன்பால் நாங்கள் செல்லக்கூடிய மாதிரி ஒரு மனம் வந்து சாந்தி அடையும். ஒரு வெண் செயல் அப்படி அந்த எதிலும் ஒரு கெட்ட எண்ணங்களில் போகாத அளவுக்கு, கெட்ட நினைப்புகளில் போகாத அளவுக்கு எங்களை நல்ல நடத்தைக்கு கொண்டு செல்லும். இறைவன்பாலும் அன்பு செலுத்தும். யோகா செய்கிறதால வந்து எந்த ஒரு நோயும் வந்து எங்களுக்கு வராது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் என்னோட வயசு உள்ள ஆட்களுக்கு சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இப்போ சர்வசாதாரணமாக கேன்சர் அப்படின்னு நிறைய வருத்தங்கள் வருது. எங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் நாங்கள் ஒரு நோயின்றி ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு இங்கே வந்து போயக்குள்ள ஒரு மனம் ஒரு சந்தோஷமாக இருக்கும். எப்போவும் நாங்கள் இப்போ இன்றைக்கு எனக்கு வயசு 67, ஆனால் எனக்கு ஒரு 20 வயசு மாதிரி ஒரு எண்ணம் தான் எப்போவுமே தோன்றும். இங்கே வந்த உடனே எங்களுக்கு ஒரு ஜங் மாதிரி ஒரு துள்ளுற வயசு மாதிரி அப்படி ஒரு எண்ணம் தான் மனதில் வரும். மற்றது ஒவ்வொரு ஆசனம் செய்யக்கையும் ஒவ்வொரு எங்களுடைய ஆசனங்களுக்குள்ள அர்த்தமச்சேந்திர ஆசனம் ஒன்று ஆசனம் இருக்குது, வக்ராசனம் ஒன்று ஒரு ஆசனம் இருக்குது. அந்த 2 ஆசனங்களையும் செய்யக்குள்ள நுரையீரலில் இருந்து, லிவரில் இருந்து, சிறுநீரகத்தில் இருந்து எல்லா ஆசனங்களும் இந்த எல்லா உள்ளுறுப்புகளும் நன்றாக செயல்படுற திறமை இருக்குது. யோக கிளைக்கு வர்றாக்கள் அப்படி வர முடியாதாக்கள் வீட்டில் இருந்து அந்த 2 ஆசனங்களையும் செய்தாலே எந்த ஒரு ஆட்களுக்கும் அதாவது நீரழிவு என்ற சுகர் என்ற நோய் வராமல் சந்தோஷமாக வாழலாம். எனக்கு இந்த வழியை காட்டினது நேரே இருக்கிற பெருமான், வைத்தீஸ்வர பெருமான் தான் என்றதோடு நான் முடிக்கிறேன். 70வது வயசில் என்னோடய யோகா தொடங்கினான். அதால் நிறைய நன்மை இருக்குது. உடல், மனம், ஆன்மா சேர்ந்தது தான் யோகம்ன்றது யோக கலை. இது செய்கிறதால வந்து எதிர்மறை எண்ணங்கள் மறையும். மனதில் வந்து அப்படியே ஒரு செஞ்சலங்கள் வந்தாலும் இந்த யோகாவுக்கு கிளாஸுக்கு வந்து போகிறதாலே அதில் எனக்கு நிறைய நன்மை இருக்குது. அதால் நான் 70 வயசுலேருந்து இப்போ எனக்கு இப்போ 8 வயசு 78 வயசு ஆகுது. அது வரைக்கும் நான் இப்போ செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அடுத்தது நான் இது வரைக்கும் நான் கோல்டு மெடல் 2
ப்ரௌன் டண்டு வெள்ளி உண்டு எல்லாம் எடுத்திருக்கிறேன். அடுத்தது சாதனையாளர் வரிசையிலேயும் நிறைய இதுகள் வேண்டி இருக்கிறேன். நான் போன மாதம் மகளிர் சர்வதேச இதுக்கு கூடி சாதனை விருது கிடைச்சது. அதை விட எனக்கு மேலதிகமானது என்றால் நான் வந்து யப்னா மெடிக்கல் காலேஜில் எடுத்திருக்கிறேன். அடுத்தது வந்து கோப்பை கிறிஸ்டியன் காலேஜில் செய்திருக்கிறேன். ராஜா ராணி சேவை இல்லத்தில் செய்திருக்கிறேன். இப்படி நிறைய இதுகளில் நான் செய்திருக்கிறேன். எனக்கு நிறைய இதால் நன்மை எனக்கு இருக்குது. இது எனக்கு என்னுடைய கணவர் காட்டின வழி எனக்கு. அதால் எனக்கு நிறைய எனக்கு யோகா என்பது ஒரு திறமையானது. என்னுடைய இந்த யோகா வளர்ச்சிக்கு வந்து டீச்சர் தான் காரணம். அவள் வந்து திருமதி சியாமலா சுகநேசன் வல்வையில் வந்து யோகான்ற விழிப்புணர்வை கொண்டு வந்து அவள் தான். அவள் வந்த காரணத்தால் நான் இவ்வளோ தூரத்துக்கு இன்றைய நிலைமையில் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கிறேன்.